இந்திய பெருங்கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் மனைவி நீதா அம்பானி தனி விமானத்தில் இலங்கைக்கு ஒரு முறை போய் வந்தாராம். இதில் என்ன ஆச்சரியம் இருக்க போகுது? அவரிடம் இல்லாத பணமா இல்ல வசதியா? அவர் விமானத்தில் போவதில் ஆச்சரியம் இல்லையே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த இலங்கை பயணத்தின் நோக்கம் என்ன, இலங்கையிலிருந்து அவர் வாங்கி வந்த பொருட்கள் என்ன என்பதுதான் இந்த விமான பயணம் குறித்த சுவாரஸ்யத்தை கூட்டியுள்ளதோடு பல முக்கியமான பாடத்தையும் கற்று தந்திருக்கிறது. நீதா அம்பானி எவ்வளவுதான் ஆடம்பரமான செலவாளியாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு உரிய அந்த சிக்கன மனசு நீதாவிடம் நிறையவே இருக்கிறது. பொருட்களை வாங்கும் போது பார்த்து பார்த்துத்தான் வாங்குவாராம். ஏதாவது மிச்சம் பிடிக்க முடிகிறதா என்று பார்ப்பாராம். இப்படித்தான் கடந்த 2010ஆம் ஆண்டு மும்பையில் இருந்து தனி விமானம் மூலம் திடீரென இலங்கைக்கு சென்றுள்ளார் நீதா அம்பானி. அங்கு அவர் சென்றதற்கான நோக்கம் என்னவென்றால், தனது கிச்சனுக்கு தேவையான பீங்கான் கப் உள்ளிட்ட டைனிங் செட்களை வாங்கி கொண்டு வருவதற்காக. ஜப்பானை சேர்ந்த பழம்பெருமை கொண்ட நிறுவனம் தான் நோர்டெக். இதன் பொருட்களையே அதிகம் வாங்குவாராம் நீதா. இதற்கான காரணம், ஒவ்வொரு கோப்பையிலும் தங்கத்திலான வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்குமா. மேலும் பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்படும் பொருட்கள் இவை. இந்த நோர்டெக் நிறுவனத்திற்கு மும்பையில் கூட கிளைகள் உள்ளது. அதுவும் நீதாவின் வீட்டுக்கு அருகிலேயே உள்ளது. ஆனாலும் இலங்கையில் தான் மிகவும் குறைந்த விலையில் இவை கிடைக்கிறதா. இதனால் தான் இலங்கைக்கே போய் வாங்கி வந்தாராம் நீதா. அவரது ஓடர் அளவு சுமார் 25,000 பாத்திரங்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்கம் மற்றும் பிளாட்டினம் அலங்காரங்களுடன் கூடிய 50 பீஸ் டின்னர் செட் ஒன்றின் விலை இலங்கையில் சுமார் 300 முதல் 500 அமெரிக்க டாலர்கள். ஆனால் அதே பொருட்கள் இந்தியாவில் 800 முதல் 2000 டாலர்கள் ஆகும். ஆக மொத்தம் தனி விமானம் மூலம் இலங்கைக்கு சென்று நீதா அம்பானி பீங்கான்களை வாங்கி வந்தது ஆடம்பர வாழ்க்கை முறையாக தெரிந்தாலும் ஏறக்குறைய 70 தொடக்கம் 80% செலவை இதன் மூலம் சேமித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் இன்னொரு புத்திசாலித்தனமான முடிவாகவே இது இன்று வரை பார்க்கப்பட்டு வருகிறதா.